அவர்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய 1ஆம் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் ஆபிரகாமுக்கு கடவுளின் ஆசீர் கொடுக்கப்படுகின்றது. ஆபிரகாமை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் தொடக்க நூலிலே 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் அழைத்தல் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. கடவுள் ஆபிரகாமிடம், உன் தந்தை வீட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் நாட்டிலிருந்தும் நான் காண்பிக்கும் நாட்டுக்கு செல் என்று பணிக்கின்றார். ஆபிரகாம் கடவுள் யாரென்று தெரியாதவருக்கு தான் ஒரு அஞ்ஞானியாக வாழ்ந்தவர். கடவுளின் அழைத்தலுக்கு செவிமடுத்து முன்பின் தெரியாத நாட்டிற்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து செல்கின்றார். அங்கேதான் கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசீரான வாழ்க்கையை கொடுக்கின்றார். ஆபிரகாம் கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கையோடு முன்பின் தெரியாத நாட்டிற்கு ஆபிரகாம் செல்லுகின்றார். இதற்கு காரணம் கடவுள் மேல் ஆபிரகாம் வைத்த நம்பிக்கைதான். நம்பிக்கை நிமித்தம்தான் கடவுள் ஆபிரகாமுக்கு நிறைவான ஆசீரை கொடுக்கின்றார். ஆபிரகாமுக்கு கடவுள், நீ எண்ணற்ற மக்களுக்கு ஒரு தந்தையாவா என்று ஆசீரை கொடுக்கின்றார். பிள்ளை செல்வம் இல்லாத ஆபிரகாமுக்கு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் அருளுகின்றார். ஆண்டவர் எப்போது ஆபிரகாமை அழைத்தாரோ அன்றிலிருந்து அவர் கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக வாழ்ந்து வந்தவர் என்று தெரிவிலே அழகாக எங்களுக்கு விவரிக்கின்றது. இயேசுவுக்குள் பிரியம் உள்ளவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆசீர் பெற்ற மக்கள். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் இன்று வரைக்கும் கண்ணின் கருவொளி போல் காத்து வருகின்றார். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தந்த வண்ணம் இருக்கின்றார். திரு குடும்பாண்டிலே பயணிக்கின்ற எங்களுடைய மறைமாவட்டம், எங்களுடைய மறைமாவட்டத்தில் அனைத்து பங்குகளும் இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இன்றைய நாள் வாசகம் அழகாக எடுத்துரைக்கின்றது. கடவுளின் ஆசீர் பெற்ற மக்களாக அனைவரும் வாழ வேண்டும் எனவும், எவ்வாறு ஆபிரகாம் கடவுள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் ஆபிரகாம், நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கையோடு வாழவும், கடவுள் எங்களுக்கு தந்த ஆசீரான வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து பேணவும், கடவுளோடு நாங்கள் ஒன்றித்த மக்களாக வாழவும் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். பூவுக்கு தேவை வாசம், மனிதனுக்கு தேவை சுவாசம், கிறிஸ்தவனுக்கு தேவை விசுவாசம். ஒரு பூக்கு வாசம் இருந்தால்தான் அந்த பூவை எடுத்து நாங்கள் நுகர்வோம். எங்களுடைய உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு சுவாசம் இருந்தால்தான் நாங்கள் உயிருள்ள மனிதர்களாக இருப்போம். அதே போலதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் என்கின்ற நங்கூரம் தேவை. எனவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாம் நம்பிக்கையின் பிதாவாகவும் விசுவாசத்தின் தந்தையாகவும் எவ்வாறு கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து விட்டதை சென்றது போல நாங்களும் கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதர்களாக வாழவும், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற வேதனை, கண்ணீர், சோதனைகள், கடன் தொல்லைகள், நோய்வாதைகள் எல்லாவற்றையும் கடவுள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கவும், எப்பொழுதும் கடவுள் எங்களோடு பயணம் செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழவும், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று அந்த சீடர்களுக்கு சொன்னது போல நாங்கள் சில வேளைகளில் சோதனைகளால் துவண்டிருப்போம், கடந்துளைகளால் வாடி இருப்போம். சோதனைகள் வருகின்ற நேரத்தில் நம்பிக்கையோடு அதை சாதனைகளாக மாற்றவும், தடைக்கற்கள் வருகின்ற நேரத்தில் நம்பிக்கையோடு அதை படிக்கற்களாக மாற்றவும் நாங்கள் எப்பொழுதும் கடவுளுக்குள் தொடர்ந்து பயணிப்போம். பிரியமுள்ளவர்களே, தவக்காலம் அருளின் காலம், சோதனையின் காலம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக்குகின்ற காலம். எனவே கடவுள் தந்த அந்த ஆசீரை நாங்கள் இறுதி வரைக்கும் கடைப்பிடித்து எப்பொழுதும் கடவுளின் மக்களாக தொடர்ந்து வாழவும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் மீது நம்பிக்கையோடு தொடர்ந்து இருக்கவும் எப்பொழுதும் நாங்கள் கடவுளுக்குள் பயணிப்போம். ஆமேன்.